நண்பர்களே, நம்ம டே 3 ஆஃப் காசிக்கு போகிற சீரியஸில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கயாவில் இருக்கும். கயாத்தில் வந்து விஷ்ணு பாத டெம்பிள்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட பாதம் இருக்குமா. இங்கே வந்து எல்லாம் பிண்டை கொடுத்தாங்கன்னா அங்கே போய் அவர் பாதத்தெல்லாம் சேர்ப்பாங்க. இந்த கோயில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட பிண்டை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கோயிலில் நிறைய ஃபேமஸ் இருக்குது. நான் வந்து பெரிய வீடியோவாக போடுறேன் பாருங்கள். பேக்ரவுண்டில் பாருங்கள் கோபுரம். உள்ளே ஃபோன் அளவு கூடாதுன்ட்டாங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சீதா குண்டுக்கு தான் வந்திருக்கோம். இதுவும் கயாவில் இருக்கிற இடம் தான். பாருங்கள் பேக்ரவுண்டில் பாருங்கள், பின்னாடி பாருங்கள் நதி தெரியும். இங்கே பாருங்கள் பாம்பு. இந்த இடத்துல தான் சீதா தேவி வந்து பிண்டை விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நதி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இது பேர் என்ன பேருன்னு தெரியல. நான் அடுத்தது சொல்கிறேன் என்ன பேருன்னு. இது புத்தகையால் ஃபஸ்ட்டு புத்தர் கோயில். பாருங்கள் என்ட்ரன்ஸை பாருங்கள், சிங்கெல்லாம் அழகாக இருக்குது. பாருங்கள் இங்கே புத்தரை காட்டுறோம், செமையாக இருப்பார் உள்ள. இங்கே பாருங்கள் நடக்கிற இடமே எப்படி இருக்கு பாருங்கள். இடமும் புழு படுத்திருக்க மாதிரி இருக்குது. கசன்னு இங்கே பாருங்கள் நண்பர்களே, புத்தரை காட்டுறேன். பாருங்கள் நண்பர்களே, இங்கே பாருங்கள் பின்னாடி இருங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா. நண்பர்கள் இருங்க புத்தர் கிட்ட போய் காட்டுறேன். பாருங்கள் புத்தரோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எந்த நாட்டுக்காரங்க கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டுக்காரங்க நண்பர்களே, இதே புத்தர் மாதிரி இன்னும் 5-6-7 புத்தர் இருக்கார். அதை உங்களுக்கு காட்டுறேன். இது யார் கட்டுறாங்கன்னா, இருங்க யாருன்னு கரெக்டாக நான் கேட்டு சொல்லிடுறேன். நண்பர்களே, நம்ம ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். இது யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்துக்காரங்க தான் கட்டியிருக்காங்க. பின்னாடி பாருங்கள் ஒருத்தர் ஓடி ஓடிடுறாரு. இந்த புத்தர் வந்து தாய்லாந்துக்காரங்க கட்டினது நண்பர்களே. எப்படி கண்டுபிடிச்சனா, இங்கே போர்டு இருக்குது. அது என்ன மொழின்னு பார்த்தா தாய்மொழி. கண்டுபிடிச்சாச்சு. நண்பர்களே, இது 2வது புத்தர் கோயில். இது யார் கட்டினாங்கன்னு நான் என்ன சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கதவோட தாழ்வால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும். இதுவே 2 கிலோ இருக்கும் போல். சரி வெயிட்டாக இருக்கு. பாருங்கள் உள்ள புத்தர் பெரியவார். பாருங்கள் வெளியெலாம் செம்மையாக இருக்குது. கட்டட அமைப்புலாம் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது நண்பர்களே. இருங்க வெளியே போய் காட்டுறேன். இன்னும் வெளியே கட்டிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் பாருங்கள் ஒரு சிங்கம் உட்காந்துருக்கு. இந்த பக்கமும் சிங்கம் தான் இருக்குது. வேறு யார் இருக்காங்க? இருங்க வெளியே போய் நல்லா கோபுரத்தை காட்டுறேன். கட்டிட்டு இருக்கிறதுனால அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்க. இது பாருங்கள் வெளியே, இது வந்து வெளியே என்ட்ரன்ஸ். இது யார் கட்டினதுன்னா நேபாள்னு நினைக்கிறேன். இருங்க நான் கேட்டு. நண்பர்களே, இது 3வது கோயில். இது யாரும் இங்கே நிற்கிறாரு, அப்படி யாருன்னு தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு ஜப்பனீஸ்ன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த படிக்கிட்டு ஏற முடியல நண்பர்களே. இது 3வது கோயில்.
புத்தகையால் ஏதோ போட்டிருக்கு ஜாப்பனீஸில். எனக்கு இறகான தான் தெரியும், இது என்னன்னே தெரியல. காஞ்சியில் இருக்குது. நாம் எப்போ கற்றுக்கிட்டு வந்து இது படிக்கிறது? ஐயோ முடியல. பாருங்க, இங்கேருந்து பாருங்கள் பேக் சைடு. பாருங்கள் உள்ள இருக்கிறாரு. பாருங்கள் புத்தர் உள்ள. இருங்க பேக் சைடில் காட்டுறேன். நாம்யூரோ நண்பர்களே பாருங்கள் உள்ள புத்தரை பாருங்கள். புத்தர் இந்த கோயிலெல்லாம் யாரும் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச 4 ஜாப்பனீஸை சொல்லிட்டு வருவோம். கொம்பன்வா புத்தா. நண்பர்களே இந்த ரோட்டில் பாருங்கள் நிறைய புத்தர் கடைலாம் இருக்குது. நிறைய புத்தர் சில விதவிதமாக வச்சுருக்காங்க. வாங்க, இது வந்து பெரிய பெரிய புத்தரில் இது வந்து லாஸ்ட்டு புத்தர். பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ பெருசாக இருக்கிறாரு பாருங்கள். சரியாக இருக்கிறாரு பாருங்கள். புத்தர்னா புத்தர், அப்படி ஒரு புத்தர், அழகான புத்தர், வக்காந்த புத்தர். நண்பர்களே இது பாருங்கள் நண்பர்களே, யார் கட்டியிருக்காங்கன்னா தைபுட்சுவா. யாருப்பா இது? த கிரேட் புத்தா ஸ்டாச்சு டைபுட்சு இன் ஜப்பனீஸ். இதெல்லாம் படிக்கவே இல்லை. பிளேஸ்மெண்ட்டா இங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் இங்கே வருது. ஐயா நண்பர்களே இது யார் கட்டினாங்கன்னு தெரியல நண்பர்களே. ஏதோ போட்டிருக்கேன், நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு படிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை. பாருங்கள் புத்தர் பாருங்கள் அழகாக உட்காந்துருக்காரு. நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லாஸ்ட்டு புத்தர், பெரிய புத்தர். இது அதான் முன்னாடியே பார்த்துருப்பீங்க வீடியோவில். இங்கே பாருங்கள் கூட ஒருத்தி நடந்து வரா, ராவடி பண்ணுறா நண்பர்களே நம்மள. இங்கே பாருங்கள் நண்பர்கள் தலைவர் கை காட்டுறாரு. இங்கே பாருங்கள் சுற்றி காட்டுறோம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இருங்க புத்தர்கிட்ட போய் உங்களை பார்த்து புத்தர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா யாரும் நீங்கள் லைக் போட மாட்டீங்க, சொல்லிட்டு வந்தால் தான் அப்போயா நீங்கள் லைக் போடுறீங்களான்னு பார்ப்போம். நண்பர்களே இந்த புத்தர் யார் கட்டினா சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்களேன். வள கொல கொலன்னு இல்லாமல் தெளிவாக போட்டிருக்காங்க. படிச்சுக்கோங்க. டோக்கியோ இருக்குது, ஜப்பான் இருக்குது, யார் கட்டினாங்களோ. ஆனால் நண்பர்களே இங்கே பாருங்களேன், இங்கே கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். நண்பர்களே இங்கே பாருங்கள் நடுவில் பெரிய புத்தர் இருக்காரு. இங்கே பாருங்கள் எப்படிக்கிறாரு. ஆனால் அவர் சுற்றி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க நண்பர்களே. இவங்களாம் யாருன்னு தெரியல நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. யாரும் தானே நண்பர்களே. புத்தரை பார்த்துக்கோங்க, இவ்வளோ க்ளோஸாக கட்டுறோம் பாருங்கள். ரொம்ப க்ளோஸாக போகிறோம் பாருங்கள். புத்தரோட கண்ணை பாருங்கள், நெத்தியை பாருங்கள். புத்தர் உக்காந்துருக்காரு, கையை பாருங்கள். இந்த பெரிய புத்தர் இருக்கார்ல, இதை வச்சு நாமளும் ஒரு சில்லறத்தனமாக ஒரு ரீல் எடுக்க போகிறோம் பாருங்கள் நண்பர்களே. இது பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா புத்தர் என் கையில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி வீடியோலாம் என்னால் மட்டும் தான் எடுக்க முடியும் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து போதி மரம் தான் பார்க்க போகிறோம். புத்தரோட போதி மரம் வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷமாக இங்கே பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தகையால் இருக்குது. வேணுங்க கிட்ட போய் என்ட்ரன்ஸில் காட்டுறோம். நண்பர்களே இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா போதி மரத்துக்கு தான் வந்திருக்கோம். புத்தரோட போதி மரம் பின்னாடி பாருங்கள். வெல்கம் டு மகாவிஹார டெம்பிள். பாருங்கள் இங்கே தான் வந்து புத்தர் தவம் இருந்து என்ன பெற்றாரு, ஞானம் பெற்றாரு. அந்த போதி மரம் இங்கே வந்து 1000 வருஷமாக இன்னும் பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் தங்க கவசம் போட்டிருக்காங்க. ஃபோன் உள்ள அலௌடு கிடையாதுன்ட்டாங்க, அதனால் வெளியவே பார்த்துக்கோங்க.